பெரிய சைஸ் எறா கிடைச்சதுன்னா எப்பவும் போல தொக்கு பண்ணாம இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா உதிரியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். பட்டை வகைகள் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இப்ப எறா சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு லைட்டா லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனதை ஓபன் பண்ணிட்டு நெய் ஊத்தி இறக்குனீங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.